இந்த மாசம் ஊட்டிக்கு வந்த மாதிரி இருக்குதா? ஓகே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2வது நாள் கூட்டத்துக்கு கூட உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த மாதம் ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்பதில் துளி அளவும் சந்தேகம் இல்லை. இந்த மாதத்துக்கான மையமே கிறிஸ்து, சிலுவை, இரத்தம், பலி. கிறிஸ்து, சிலுவை, அவருடைய இரத்தம், அவருடைய தியாக பலி. நம்ம நேற்று காலையில ஒரு சங்கீதத்தை தியானிச்சோம். என்ன சங்கீதம்? 48. அதுலயே எபிரேய யூத காரியங்களை பார்த்தோம். சியோன் எது, எருசலேம் எது, அதை நேற்று பார்த்தோம். இன்னைக்கு அந்த எருசலேமுக்கு ஒரு நாயகர் உண்டு. எருசலேமுக்கு ஒரு நாயகர். நிறைய நேரத்துல நம்ம தமிழ் இலக்கியத்திலும் எந்த இலக்கியத்திலும் ஒரு பொருளை இன்னொரு பொருள் மேற்கோள் காட்டி பேசுவது இயல்பு, வழக்கம். நம்ம வேதத்துல கூட உவமைகளாக அநேக காரியங்கள் உவமைகளாக இருக்கிறது. இப்போ தாத்தா எப்படியோ பேரன் அப்படி. தாத்தா எப்படியோ பேரன் அப்படி. தெரிஞ்சோ சில நேரத்துல நம்ம அப்பா கிட்ட அந்த குணம் மறைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா தாத்தா கிட்ட அந்த குணம் இருந்திருக்கும். நீங்க ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, சயின்ஸ் அப்படித்தான் சொல்லுது. உடல் அமைப்புகள்ல இந்த 6 விரல் வச்சு சிலர் பிறக்குவாங்க, தெரியுமா? 6 விரல் கையில, இல்ல கால்ல 6 விரல் சிலருக்கு இருக்காங்கல்ல. தாத்தாக்கு இருந்திருக்கும், அப்பாக்கு இல்ல, பேரனுக்கு வந்துட்டு இருக்கும். இது லைக் நம்ம பார்க்கிறோம். நிறைய நோய்கள் கூட அப்படி இருக்கு, நிறைய சாபங்கள் கூட அப்படி இருக்குது. அப்படி உங்க குடும்பங்கள்ல முன்னோர்கள்ல ஏதாவது சாபங்கள் அப்படி சந்ததி சந்ததியா வந்திருந்தா, ஆண்டவரை ஏத்துக்குன நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சந்ததியோட அந்த சாபத்தை வெட்டி போட்டுறணும். எப்படி வெட்டி போட முடியும்? உபவாசித்து, ஜெபித்து, அறிக்கை செய்து. உபவாசித்து, ஜெபித்து, அறிக்கை செய்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதை ஸ்டாப் பண்ணணும். நம்ம மீது விழுந்த கடமை அது. இப்போ நம்ம ஆரம்பித்த தாத்தா மாதிரியே பேரன் எப்படி தாவீதுக்கு எருசலேம் மீதும் சியோன் மீதும் ஒரு காதலோ, அதே மாதிரி அவருடைய பேரன் இயேசுநாதருக்கும் எருசலேம் மீதும் சியோன் மீதும் ஒரு காதல். இயேசுநாதருக்கு எருசலேம் மேல ஒரு பற்று. நிறைய என்னால வசன ஆதாரங்களையும் சம்பவங்களையும் சொல்ல முடியும். ஆனா இந்த காலை தியானத்துக்கு அதுல போயிட்டா நாம ட்ராக் மாறி போயிடுவோம். நம்ம முன்னோர்கள்ல ஒருத்தர் சொல்லி வச்சது 2, 3, 4 தலைமுறைக்கு பிறகு கூட நிறைவேறும். நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு முன்னால செஞ்சு வச்சுட்டு போனது
சேர்த்து வச்சுட்டு போனது 3ஆம் 4ஆம் 5ஆம் தலைமுறையில கூட அது நிறைவேறும். அது ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, சாபமா இருந்தாலும் சரி. சரி, இன்னைக்கு நாம தாவீது கடந்து வந்த அதே வேதனையின் பாதையை தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் கடந்து வந்ததை தாவீதின் வார்த்தைகளை கொண்டு இயேசுவின் பாடுகளை தியானிக்க போகிறோம். சங்கீதங்களை கொண்டு இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானிக்க போகிறோம். ஏசாயாவிலிருந்து தியானிக்கலாம், அது தீர்க்க தரிசன புத்தகம். ஆனா சங்கீதங்களிலிருந்து இயேசுவின் பாடுகளை தியானிக்க முடியுமா? முடியும். திருப்பங்க 22ஆம் சங்கீதம், சாம்ஸ் 22, 22ஆம் சங்கீதம் திருப்புங்க. எல்லாம் சேர்ந்து ஒரே வேளையில இந்த சங்கீதத்தை நாம வாசிக்கலாம். சங்கீதம் 22. என் தேவனே, தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலில் கூப்பிடுகிறேன், எனக்கு உத்தரவு கொடீர். இரவில் கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, இவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என் கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்ணுகையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதையும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டது. பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல் ஊற்றுண்டேன், எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகேற்று. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளில் போடுகிறேன், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகள் எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதையும், என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் என் அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கு தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகள் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமாவை அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவர்களை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆமேன், அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு
என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? கிறிஸ்தவ உலகத்துல மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வாக்கியம் இது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை தம்முடைய பிதாவை பார்த்து என் தேவனே என்று சொன்ன வாக்கியம் சிலுவையிலே. அதுக்கு முன்னாலேயும் அவரை என் தேவனேன்னு சொன்னதில்லை, அதுக்கு பின்னாலேயும் அவரை என் தேவனே என்று சொன்னதில்லை. சிலுவையில மாத்திரம் என் தேவனே ஏன் என்னை ரட்சித்தீர், கைவிட்டீர் என்று, ரட்சிக்க தவறினீர், கைவிட்டீர் என்று சொன்ன வாக்கியம் அது. ஆனா இந்த வாக்கியத்தை இயேசு பிறப்பதற்கு ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தாவீது சொல்லியிருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். தாவீதை சங்கீதக்காரனாய் பார்த்திருக்கிறோம், அரசனாய் பார்த்திருக்கிறோம். ஏன், யுத்தத்துக்கு போயிட்டு விடாய்த்து வந்தபோது சமூகத்து அப்பங்களை புசித்ததினாலே ஆசாரியனா கூட பார்த்திருக்கிறோம். ஆனால் தாவீதை தீர்க்கதரிசியாய் நாம் பார்த்ததில்லை. ஆனால் அவன் உண்மையாகவே ஒரு தீர்க்கதரிசி. தாவீது உண்மையாகவே ஒரு தீர்க்கதரிசி. இந்த 22ஆம் சங்கீதமானது தாவீதின் புலம்பல் என்று அழைக்கப்படுகிறது. லெமெண்ட் ஆஃப் டேவிட், தாவீதின் புலம்பல். இந்த சங்கீதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து பக்கத்திலே இருந்து பார்த்தது போல தாவீது எழுதியிருக்கிறான். இந்த வார்த்தைகளை யோவான் எழுதினால் நியாயம். ஏன்னா இயேசுநாதர் சிஷனே அதோ உன் தாய், ஸ்திரியே அதோ உன் மகன் என்று அவருடைய தாயாரை யோவான் வசம் ஒப்படைத்த போது சிலுவையின் இடத்துல அங்கே நின்று கொண்டிருந்தான். எல்லாரும் ஓடிட்டாங்க, பேதுரு உள்பட, யோவான் போல. ஏன் ஓடினாங்க எல்லாரும்? மரண பயம். ஓடினவங்கெல்லாம் அவங்க பயந்தது அவங்களுக்கு நேரிட்டது. யாரெல்லாம் இயேசுநாதர் கூட இருந்தா ரத்த சாட்சியா சாவ வேண்டி இருக்கும்னு ஓடினாங்களோ அத்தனை பேரும் ரத்த சாட்சியா செத்தாங்கோ. என்னானாலும் பரவாயில்ல, நான் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னவன் இயற்கை மரணம் அடைந்தான். இயேசுநாதர் சீஷர்கள்ல ரத்த சாட்சியா மரிக்காத ஒரே சீசன் யாரு? யோவான் மட்டும்தான். சிலுவை பக்கத்துல எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருந்த போது ஒரு வாலிபன், 30 வயதிலும் குறைவான வாலிபன், அப்படி அசால்ட்டா நிக்கிறான். அவரை விட, அவருக்கு நேர்ந்ததை விட அதிகமாவா எனக்கு நேர போகுது? ஆண்டவர் பார்த்தாரு, உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு தேவை, ரகசியங்களை உனக்கு நான் வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தை அந்த யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அந்த யோவான் 22ஆம் சங்கீதத்தை எழுதியிருந்தால் நியாயம். ஏன்னா இயேசுநாதர் கைது செய்யப்பட்டது முதற்கொண்டு அவர் பிதாவே உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கடைசி வார்த்தையை சொல்லுகிற வரையிலே பக்கத்திலே இருந்து பார்த்தவன். ஆனால் அவர் பிறப்பதற்கு 1000 வருடத்திற்கு முன்பதாகவே எப்படியெல்லாம் இயேசு தம்முடைய சிலுவை மரணத்தை அடைய போகிறார் என்று 22ஆம் சங்கீதத்திலே தாவீது எழுதி வைத்திருப்பானால் அவனை போல ஒரு தீர்க்கதரிசி இன்னொருவன் இல்லை என்று கூட நம்மால சொல்ல முடியும். முதல் வசனத்திலேயே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இவன் புலம்புகிறான். மனிதர்களால் கைவிடப்படுவது என்றால் என்ன? வலி என்றால் என்ன? வேதனை என்றால் என்ன? குரு துரோகம் என்றால் என்ன? நம்பிக்கை துரோகம் என்றால் என்ன என்பதை முழுவதுமாய் அனுபவித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுநாதரை காட்டி கொடுத்தது அவருடைய மாணவன். சீஷன் அப்படிங்கிறத தமிழ்ல மொழிபெயர்த்தா
மாணவன். இயேசுநாதரை மறுதலித்தது இன்னொரு மாணவன். இயேசுநாதரை தள்ளிவிட்டது சகோதரர்கள். இயேசுநாதரை புறஜாதியார் வசம் ஒப்படைத்தது சகோதரர்கள். அவரை எள்ளி நகையாடினது சகோதரர்கள். இவன் தச்சன் மகன் அல்லவா? யோசேப்பு மரியாள் அவர்களுடைய குமாரன் அல்லவா என்று அவரை பரியாசம் பண்ணினது அவருடைய குடும்பம். அப்படியானால் குடும்பத்தால் கைவிடப்படுவது என்றால் என்ன, குடும்பத்தால் நிராகரிக்கப்படுவது என்றால் என்ன என்பதை அதிகமாய் இயேசுநாதர் அனுபவித்தார். அதை தாவீது முன்கூட்டியே எழுதினான். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இந்த காலவெளியில உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை, என்னத்துக்கு சொன்னான் தாவீதுத்த? என்னத்துக்கு சொன்னான் தாவீதுத்த? என்ன நடந்துச்சு தெரியுமா? யோனத்தானும் தாவீதும் சவுலினுடைய விருந்துல அமாவாசை அன்னைக்கு கலந்துக்கணும். ஒவ்வொரு மாசமும் மாசத்தினுடைய முதல் நாள் அமாவாசை. அமாவாசைக்கு விருந்து. அந்த விருந்துல எல்லாரும் கலந்துக்கணும். தாவீது பக்கத்துல யோவாப் படைத்தலைவன் இருப்பான். அப்படியே வரிசையா இருப்பாங்க. சவுல் பக்கத்துல அப்னேர், அப்படியே வரிசையா எல்லாம் இருப்பாங்க, யோவாப் உள்பட. அப்போ தாவீதை கொலை செய்ய சவுல் திட்டம் போட்டுக்கிறான். சாப்பிடுற இடத்துல ஈட்டிய வச்சு உட்காந்துக்கிறான். டைனிங் டேபிள்ல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ண போறோம். நம்ம எல்லாம் சாப்பிட்றப்போ ஒரு நீட்டா வீச்சரிவா வச்சுன்னு நான் உட்காந்து சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் நினைப்பீங்க நீங்க யார போட போறான்னு தெரியலையா? பிஷப்பா யாரு தெரியலையே. தாவீது வரல. இப்போ கேக்குறான், இது அவன் ஃப்ரெண்டு ஈசாயின் மகன், வீட்டுல விசேஷம் போயிட்டான், நீ உருப்பிடுவியா? நீ என்னைக்கு இருந்தாலும் அந்த ஈசாயி மகனுக்கு கீழே தாண்டா. நீ என் பிள்ளையா? நீ போய் எனக்கு அப்புறம் ராஜாவியா? ஆக மாட்ட. அனுப்பால குடும்பத்தோட தூக்கணும் அவங்கள. ஒரு 200 பேர் போய் ஈசாயின் குடும்பத்தை அப்படியே தூக்கின்னு வந்துட்டாங்க. தூக்கின்னு வந்துட்டு பிறகு தாவீது மட்டும் மிஸ்ஸிங். எல்லாரும் அந்த உடனே எங்க உன் புள்ள ஒரே வெட்டா வெட்டிடுறேன், எங்க உங்க புள்ள? அவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ அவனை பண்ணிக்கோ, எங்களை விட்டுருன்ட்டாங்க. யாரு? தாவீதுடைய அப்பாவும். அப்பதான் சொன்னான், என் தகப்பனும் என்ன அருமை அருமை அருமை. தாவீது சும்மா ஒவ்வொரு வசனத்தையும் அனுபவிச்சு 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 தான் சங்கீதத்துல எழுதி இருக்கிறான். ஒவ்வொரு வசனத்தையும் வித்தியாசமான ஒரு மனுஷன். இயேசுநாதர் சிலுவையில அனுபவிக்க போகிறதை ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்தி இருப்பார். 22ஆம் சங்கீதத்துல சொன்ன அநேக வசனங்கள் அவனுக்கு பொருந்தாது, அவனுக்கு பொருந்தாது. ஆனா அது அத்தனை யாருக்கு பொருந்தும்? இயேசுநாதருக்கு பொருந்தும். அதை அற்புதமாய் அவன் எழுதி வைத்திருக்கான். அடுத்து இந்த சங்கீதமானது புலம்பலும் துதியும் கலந்த சங்கீதம். புலம்பலும் துதியும் கலந்த, a mixture of lament and praise. புலம்பலும் துதியும் கலந்த சங்கீதம் 22ஆம் சங்கீதம். அடுத்து இந்த சங்கீதத்துக்கு தீம், ஒரு கருப்பொருள் வைக்க வேண்டுமானால் ரொம்ப சுலபமாய் கருப்பொருளை வைக்கலாம். அது என்னன்னா, cry to God for help. உதவிக்காய் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஹலோ பிரதர், உதவிக்காய்
அமெரிக்காவை நோக்கி கூப்பிடல, உதவிக்காய். சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. Cry to God for help. சரி, நோக்கி கூப்பிடுன்ற வார்த்தை தமிழ்ல அளவா இருக்குது. ஆங்கிலத்துல கிரை, அபயமிடு, அழுது கூப்பிடு, கெஞ்சு, மன்றாடு. உதவிக்காக யார்கிட்ட? ஆண்டவரிடத்துல. சரி, இப்போ இந்த 1-2 வசனங்களிலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர், என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடுக்க மாட்டேன் என்கிறீர், இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை. நிறைய நேரத்துல நம்முடைய இருதயத்துல பாரம் நிறைந்திருக்கும் பொழுது பாதிக்கப்படுகிறது நம்முடைய உறக்கம், நம்முடைய தூக்கம். நல்லா கவனிச்சுங்க, நான் சொல்றது நல்லா கேட்டுக்குங்க. தூக்கமின்மை பல நோய்களுக்கு ஆரம்பம். ஒரு நாள் தூக்கம் இல்லை, 2வது நாள் தூங்கிடணும். ஒரு 4 நாள் தொடர்ந்து தூக்கம் இல்லைன்னா இப்படியே விட்டா நீ பைத்தியக்காரன் ஆக போறன்னு அர்த்தம். ஷூர் ஷூர். இப்ப நமக்கு இரவிலே கண்களை மூட முடியாதபடிக்கு இமைகள் விழித்து கொண்டே இருக்கும். அளவுக்கு அதிகமான பாரம் நம்மை அழுத்தும் பொழுது தாவீது சொல்லுகிறான், பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு இல்லை, இரவிலே விழித்து கொண்டு கூப்பிடுகிறேன் பதில் இல்லை. 3-5 வரை நாம வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு நம்பினார்கள், கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நல்லா கவனிங்களேன், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற நம்ம எத்தனையோ பேரு நம்மளுக்கே தெரியாம இந்த வசனம் எங்க இருக்குதுன்னு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவரே அப்படின்ட்டோம். இது தாவீதின் வார்த்தைகள். நம்ம ஆண்டவர் எதன் மத்தியில வாசம் பண்றாராம்? துதிகளின் மத்தியில வாசம் பண்றாங்க. God is pleased in the praises of his people. தேவன் தம்முடைய ஜனங்களின் துதிகளிலே பிரியப்படுகிறார். துதிக்கு பாத்திரர் அவர். Worthy to be praised. துதிக்கு அவர் ஒருவரே பாத்திரர். இப்போ ஆண்டவரை குறித்து தாவீது இந்த 3 வசனங்களிலே அற்புதமாய் சொல்லுகிறார். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ புழு. எப்படி தாவீது ஆண்டவருக்கு முன்பதாக தம்மை தாழ்த்துகிறான் பாருங்கள். நெக்ஸ்ட், நானோ புழு. 6ஆம் வசனத்துல நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். 7ஆம் வசனத்துல என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. 8ஆம் வசனத்துல கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்கிறார்கள். இது எப்ப நடந்துச்சு? இயேசுநாதர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது வழிபோக்கர் இவனை பார்த்து தன்னைத்தானே ரட்சித்தான். இவனை ரட்சித்துக் கொள்ள அநேகரை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. அந்த பேச்சுல யோவான் ஸ்நானகன் கிட்ட இயேசுநாதர் ஞான ஸ்நானம் பெற்ற போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன்னு சொன்னாரே, அத்தை நினைப்பூட்டி சொல்றாங்க. தேவன் இவரில் பிரியமாயிருந்தார். இப்பொழுதோ
கைவிட்டு விட்டார். இப்பொழுது இவரை ரட்சிக்கவில்லை. சிலுவையில சரீர வலி ஒன்று, அவர் கடந்து சென்ற சரீர வலி, பாடி பெயின் ஒண்ணு. இன்னொன்னு அவருடைய ஆத்மாவில் ஏற்பட்ட வலி. அதுதான் கொடுமை. மற்றவங்க நாம துக்கத்துல இருக்கும் பொழுது நம்மள பரியாசம் பண்றாங்க பாரு, அதுதான் கொடுமை. ஒரு வருஷம் KGF சர்ச்சு கட்டலான்னுட்டு, KGFல இருக்கிற சர்ச் கட்டலான்னுட்டு என்ன பண்ணோம், ஒரு முடிவு எடுத்தோம். ஜெபம் பண்ணோம். எங்க மிஷனரி அகாப்பே சர்ச் அமெரிக்காவில் தொடர்பு இருக்கிறோம். அவங்க நமக்கு சர்ச்சு கட்டி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை. ஜெபம் பண்ணோம். கடைசியில இந்த ஜனவரி 2ஆம் தேதி இருக்கிற இந்த சின்ன குடிசையை இடிச்சிட்டு பெருசா சர்ச் கட்டிடலாம், அது வரலாம் சர்ச் காம்பவுண்ட்ல சர்ச் நடத்தலான்னு முடிவு எடுத்துட்டு எல்லா நகையும், என் மனைவி போட்டுன்னு எல்லா நகையும் கட்டி ஒரு கைகுட்டல மூட்டையா கட்டி 23ஆம் தேதி ஒரு மூட்டையா கட்டி பீரோல வச்சுட்டு, அடுத்த நாள் கிடியனுக்கு பிறந்த நாள், டவுனுக்கு போய் துணி வாங்கிக்கின்னு மாமியார் வீட்டுக்கு போய் டீ குடிச்சிட்டு அங்கேயே கொஞ்சம் படுத்துட்டேன். சாயந்தரம் 5 மணிக்கு வந்தா வீடு திறந்துட்டு இருக்குது, பீரோ திறந்துட்டு இருக்குது, நகையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. என் நம்பிக்கை என்னும் நகைய வச்சு சர்ச்சு கட்டலாம், அப்புறம் மூட்டுக்கலாம் அப்படின்றது. அந்த நகை பறி போயிடுச்சு. இப்போ வீட்டுல திருடு போயிடுச்சுன்னு எங்க அப்பா எங்க அம்மா இவங்களுக்கு தெரிய வருது. வராங்க, வீட்டுல எல்லாமே எங்க போயிருந்தாங்க இவங்க. எங்க அப்பா ஏற்கனவே நகையெல்லாம் பறி கொடுத்துட்டு நின்னுக்கிறேன், வந்தாரு. வீட்டுல இல்லாத எங்க போனாங்க? எங்க மாமியார் வந்துச்சு வீராவேசமா. அப்பவே சொன்னேன், கொஞ்சம் கூட உஷாரு இல்லை. 2 பேரையும் பார்த்து சொன்னேன், நான் சம்பாரிச்சது நான் திரும்பி சம்பாரிச்சுக்குவேன், கிளம்பி போங்க. புரியுதா? ஏற்கனவே காயப்பட்டுக்கிறவன திரும்ப என்ன பத்தக்கூடாது. சாவுல நான் ஏற்கனவே சொன்னேன் இல்ல, நேத்தே சொன்னேன், போய் பக்கத்துல பேசாத நில்லு, அதுதான் உண்மையான ஆறுதல். கதை பேசாத, கதை கேட்காத. நீ போவாத இருந்தா இது ஆயிருக்குமே, ஏன் அனுப்புன? உனக்கு தெரியுமா முன்கூட்டியா இது போனா இப்படி சம்பவிக்கும் உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா போயிருக்கோமா? போயிருக்க மாட்டோம். இப்படித்தான் மனிதர்கள். அவங்க மட்டும் இல்ல, நம்ம கூட மற்றவங்களை நிறைய காயப்படுத்திக்கிறோம். நம்ம ஈஸியா வாரி வழங்குறது இலவசமா அட்வைஸ் மட்டுமே. இலவசமா நம்ம வாரி வழங்குறது அட்வைஸ் மட்டுமே, ஆலோசனை மட்டுமே வாரி வழங்குறது. உதவி வேணும்னு கேளு, கபான் எஸ்கேப் ஆயிடுவாங்க. நான் கண்டுபிடிச்சேன். இப்ப சர்ச்சு கட்டின்னுக்கிறேன், ஜன்னல் இங்க வைக்கணும், கதவு இப்படி வைக்கணும், யாரோ சொல்ல வந்தாங்கன்னு நினைச்சுக்கோ. சரிப்பா ஒரு 50,000 கொடுன்னு அடுத்த 4 நாள் வரமாட்டாங்க அவங்க. புரியுதா நான் சொல்றது? அடுத்த 4 நாள் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. 5 நாள் கழிச்சு வருவாங்க. அதுக்குள்ள ஜன்னல் எல்லாம் வச்சுட்டு இருப்போம். படிக்கட்டு இங்க வைக்கணும், இது இங்க வைக்கணும்னா ஒரு 5 லட்சம் கொடுனா இன்னும் 1 மாசத்துக்கு வர மாட்டாங்க. அவங்க வரலன்னா வேலை நல்லா நடக்கும். புரியல? ஆலோசனை சொல்றவங்க வரலன்னா வேலை நல்லா நடக்கும். வெறும் ஆலோசனை இலவசமா வாரி வழங்குறவங்கள கிட்ட சேர்க்காதீங்க.
ஐயா இந்த 5 மூட்டை சிமெண்ட், அதுக்கான காசு இந்த 5 மூட்டை சிமெண்ட் வாங்கி கோயில் கட்டுறதுக்கு என் பங்கா இருக்கட்டும் சொல்றாங்க பாரு. அவங்க சிமெண்ட்டும் கொடுப்பாங்க, டீயும் போட்டுன்னு வந்து கொடுப்பாங்க. இந்த ஆலோசனை கொடுக்குறாங்க பாரு, அவங்க போட்டுன்னு வந்த டீயை குடிச்சிட்டு போயிடுவாங்க. அரை மூட்டை சிமெண்ட் கூட வாங்கி தர மாட்டாங்க. அப்போ உன்னுடைய ப்ராஜெக்ட்ல ஆலோசனைக்காரருக்கு இடம் இல்லை, பங்காளிகளுக்கு மட்டும் இடம், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் இடம். ஆலோசனைக்காரருக்கு என்ன கொடுக்காத இடம். ஆலோசனை அவர் கொடுக்கிறாரு, ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கிறாரு. பங்காளிகளை பக்கத்துல வச்சுக்கோ, ஆலோசனைக்கார தூரம் துரத்திரு. அவங்க கூட இருந்தா வேலை நடக்கவே நடக்காது. பாதி பில்டிங் ஆயிட்டுக்கும், ஜன்னல் இங்க வரக்கூடாது, வாஸ்து பிரகாரம் இடிச்சுட்டு இங்க வையணும்னு நம்ம கொஞ்சம் இப்படி தூங்கி எழுச்சிட்டு வந்து பார்த்தா குளத்துக்காரன் அவங்க பேச்சு கேட்டு இடிச்சிட்டு இங்க வச்சுட்டுப்பான். யார கேட்டு? உங்க அப்பா தான் சொன்னாரு, உங்க அண்ணன் தான் சொன்னாரு, உங்க மாமா தான் சொன்னாரு, உங்க மாமனார் தான் சொன்னாரு. அவங்க சொன்னா நான் கேட்காம இருக்க முடியாது. அதனால நம்ம பில்டிங் ப்ராஜெக்ட்ல யாரையும் கிட்ட சேர்க்க கூடாது. கட்டி முடிச்சுட்டு கிரக பிரவேசத்துக்கு டெடிகேஷனுக்கு கூப்பிடு, அப்ப வந்து சொன்னா நீ மாத்த போறது இல்ல. இந்த ஆலோசனைக்கு நீங்க தனியா ஃபீஸ் கட்டணும். கரெக்ட் தானே ஐயா? எவ்வளவு பொருள் நஷ்டம் தெரியுமா? ரொம்ப சுலபமா சொல்லிடணும், இதை எடுத்துட்டு அங்க வச்சிருன்னு. எவ்வளவு லேபர் வேஸ்ட், எவ்வளவு சிமெண்ட் வேஸ்ட், மெட்டீரியல் வேஸ்ட், டைம் வேஸ்ட். அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன இல்ல, கவலையே இல்லை. ஏன் படிக்கட்டு இப்படி இருந்தா ஏற மாட்டியா? இப்படி தங்கணுமா? டாய்லெட் வடக்கு தெற்கு இருந்தா போக மாட்டியா? இப்படி தங்கணுமா? யார் கண்டுபிடிச்சது இதெல்லாம்? ஆலோசனைக்கார ப்ராஜெக்ட்ல சேர்க்காதீங்க. ப்ரீ அட்வைஸ் வாரி வழங்குறாங்க பாரு, அவங்கள எதுலயும் சேர்க்காதீங்க. பங்காளிகள் கூடவே இருக்கட்டும். அவன் ஒரே ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுத்தா கூட சரி, அவன் பங்காளி, ஷேர் ஹோல்டர், அவனை கூட வச்சுக்கோ. ஏன்னா அவனுக்கு அந்த பாரம் இருக்கிறது. கத்திரவன் ஆசீர்வதிச்சிருந்தா 100 மூட்டை வாங்கி கொடுத்துருப்பான். இந்த ஆலோசனை சொல்றவங்க கிட்ட நிறைய காசு இருக்கும், ஆனா வெறும் ஆலோசனை மட்டும் கொடுப்பாங்க. சோத்திராண்டவரே, உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்குது ஏற்கனவே. இயேசுநாதரை பரியாசம் பண்ணினாங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னாரே, அவர் இவனை ரட்சிக்கட்டும். ஆனா தாவீது சொல்றான், நீரோ என்னை கர்ப்பத்திலிருந்து எடுவித்தவர், நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் பொழுதே உமது சார்பில் விழுந்தேன். என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயிரம் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருகள் என்னை வளைந்து கொண்டிருக்கிறது. பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போல் ஆகிற்று, என் குடல்களை நடுவே உருகிற்று, என் பலன் ஓட்டை போல் காய்ந்து, என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது, என்ன மரளத்துள்ளிலே போடு. நாய் மேல், என் வாய் உதடு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. ஏசுநாதருக்கு இது சம்பவிச்சது. ஆகவே தான் தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னார், தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னார். கடைசியா சாப்பிட்டது நேற்று ராத்திரி 7 மணிக்கு தம்முடைய சீஷரோட பஸ்கா விருந்த சாப்பிட்டார். கடைசியா 3 மணிக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு. அடுத்த நாள் பகல் தாகமாய் இருக்கிறேன், வாய் மேல் வாயோட ஒட்டிக்குச்சு. கடற்காலானினே காடியை கலந்து குடிக்க கொடுத்தார்கள். வாயை திறந்து அது நாக்கு வச்சாரா, அதுல என்னக்குது? போதைக்குது. போதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. வேணும்னே கொடுப்பாங்க. சிலுவையில தொங்குறவனுக்கு உயிர் போறதுக்கு முன்னால என்ன கொடுப்பாங்க? காடியை கொடுப்பாங்க. ஏன்னா போதை வந்துடுச்சுன்னா உயிர் போறப்ப நோவு தெரியாது. நீதிமொழிகள்ல தங்குது என்ன, ஒருத்தன் சாக இருந்தா அவனுக்கு திராட்சை ரசம் கொடு,
குஷ்டு அந்த அந்த தன் கவலைய மறந்து கிர்ன்னு போய் சேர்த்தோம். ஆனா இயேசுநாதர் அப்படி மறிக்க விரும்பவில்லை. தெளிந்த புத்தியோடு, கிளியர் கான்சியஸோடு தன் ஜீவனை கொடுக்க விரும்பினார். ஆகவே தான் முடிந்ததுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பிதாவே உம்முடைய கரத்தில் உரத்த சத்தமாய் சொன்னார். நாய்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது. இந்த பக்கம் ஒரு குற்றவாளி, இந்த பக்கம் ஒரு குற்றவாளி. எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க. ஓகே, அவரோடு சிலுவையிலே அறையப்பட்ட சக குற்றவாளிகள் கூட, அவர்களில் ஒருவன் கூட அவரை பரியாசம் பண்ணினான். 27 வசனத்துல என் எலும்புகளை எல்லாம் நான் 17 என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். தாவீது இது நடக்கல, ஆனா இயேசுநாதருக்கு நடந்துச்சு. நல்லா கவனிங்க. 2 வகையான ஜாட்டை இருக்கிறது. ஒன்னு ஜூயிஷ் விப்பிங், யூத சாட்டை அடி. அது பவுலு 4-5 முறை வாங்குனது. அது சும்மா 3 அடி இருக்கும் ஜாட்டி, குதிரைக்காரன் ஜாட்டி மாதிரி. இந்த ஒரு மரத்துல இப்படி கட்டி வச்சுட்டு முதுகுல அடிப்பாங்க. முதுகுல மட்டும் அடிப்பாங்க, கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேல மட்டும் அடிப்பாங்க, வேற எங்கேயும் படக்கூடாது. அது இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கே ஏஞ்சி நடக்கலாம். அதுக்கு பேரு ஜூயிஷ் விப்பிங், யூத சாட்டை அடி. ஆனா இயேசுநாதர் வாங்குனது ரோமன் விப்பிங், ரோம சாட்டை அடி. அது 3 மீட்டர் 10 அடி நீளம், 3 பிரிவா பிரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு மனையிலும் கூர்மையான கண்ணாடி, இரும்பு போன்றவைகள் பொருத்தப்பட்டிருக்கும். அது ஒருத்தனை பலமுள்ள ஒருவன் அடிச்சா அது போய் அவனை ஒரு ரவுண்டு சுத்திக்கும். அந்த சாட்டை சுத்தின்னு அந்த சதைகளின் நடுவே அது போய் பதிஞ்சுக்கும். இப்போ முள்வேலியில புடவை மாட்டிக்கிச்சுன்னா நம்ம ஒண்ணா எடுக்கிறோம்ல, அப்படி எடுக்க மாட்டான். முள்ளு மரத்தை வெட்டிட்டீங்கோ, பாதி மரம் இன்னொரு கிளையோட பின்னி நிக்குது. அப்ப என்ன பண்றீங்க? ஒரு கிளையா எடுத்துட்டு அதுக்கு நோவாம எடுக்கிறோமா? என்ன பண்றீங்க? புச்சின்னு பெலம் கொண்டு இழுப்போம். அப்ப அது ஒன்னோட ஒண்ணு மாட்டிக்கிந்து பிச்சுன்னு வரல. அதே மாதிரி தான் அவருடைய சரீரத்துல இருந்து சதைகள் பீத்து கொண்டு வந்தது. அதுதான் ஜூயிஷ் விப்பிங். அப்போ ஒரு அடி அடிச்சாங்களா, இங்க வந்து மாட்டுச்சா, இங்க இருக்கிற சதையெல்லாம் பிச்சுன்னு போயிடுச்சு. அவருடைய எலும்புகளுக்கு நடுவே உள்ள துடிக்கிற நுரையீரல் இருதயத்தை பார்க்கிற அளவுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இயேசுநாதர் சும்மா சிலுவையில தொங்குனாருன்னு நினைச்சுக்காதீங்க. ஜோசிபஸ் யூத ஆசிரியர் எழுதுகிறான், ரோம சாட்டை அடி வாங்கின ஒருத்தனை அவங்க அம்மாவாலேயே, அவனை பெற்ற தாயாலேயே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது என்று எழுதுகிறான். அது எங்கன்னா அடிக்கலாம். இந்த ஜூயிஷ் விப்பிங் மாதிரி வெறும் முதுகு இல்ல, எங்கன்னா அடிக்கலாம். முகத்துல பட்டதுனால தான் நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்ததுன்னு ஏசாயா எழுதுகிறான். அவர் யாருன்னு தெரியாத அளவுக்கு அவருடைய முகம் மாறிவிட்டது என்று எழுதுகிறான். இது தாவீதுக்கு நடக்கல, சிலுவையிலே இயேசுநாதருக்கு நடந்தது. அந்த ராத்திரியே நடந்தது. அவரை ஹேரோது வாரினால் அடிப்பித்தானே, அப்பொழுதே நடந்தது. 18ஆம் வசனத்துல என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்க வீட்டுக்கு போய் ரூமுக்கு போய் படிங்க. அநேக சகோதரிகள், அதாவது குறிப்பா அரண்மனையில வசதி படைத்த பெண்கள், 2ஆம் வசனம் பாருப்பா, 3வது வசனம். ஏரோதின் காரியக்காரனாகிய கூசாவின் மனைவி ஆகிய யோவன்னாள், சூசன்னாள், இவங்கெல்லாம் பெரும் பணக்காரச்சிங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? இயேசுநாதருக்கு ஊழியம் உதவி செஞ்சாங்க, பண உதவி கொடுத்தாங்க.
இயேசுநாதருக்கு நிறைய பணம் உதவி கொடுத்தது லேடிஸ். சர்ச் கட்டுற ப்ராஜெக்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஃபண்ட்ரைஸ் பண்ற வேலையை தாய்மார்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அவங்க சூப்பரா. ஓகே, சரி. இவங்க என்ன பண்ணாங்க, இயேசுநாதருக்கு ஒரு விலை உயர்ந்த சால்வைய பரிசா கொடுத்தாங்க. ஒரே நூலினால் இழைக்கப்பட்ட விலை உயர்ந்த சால்வை. அவருக்கு சிலுவை வரையில அதை போத்தினே இருந்தார். சிலுவையில 3 ஆணியில அவரை கடாவின போது அந்த சால்வை அவரை விட்டு எடுத்தாங்க. அங்க இருக்கிற ரோம போர் சேவகர்கள் என்னடா பண்றது, இந்த சால்வைய கிழிச்சு துண்டு போட நினைச்சாங்க. கிழிக்க போனா வெரி எக்ஸ்பென்சிவ், இப்போதைக்கு லட்சக்கணக்கில் போகும். நம்ம பட்டுப்படவை மாதிரி, சாமுத்திரிகா பட்டு மாதிரி லட்சக்கணக்கில் போகும் அதனுடைய மதிப்பு. கிழிக்க வேண்டாம், மாறாக என்ன பண்ணிடலாம், சீட்டு போட்டு யார் பேருக்கு விழுதோ அவங்க எடுத்துக்கலான்னு. இயேசுநாதர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அவர் வீட்டை சீட்டு போட்டாங்க. என்ன நடந்துச்சு? தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. நல்லா கவனிங்க. சமீபமா திரையுலகில் டாக் ஆஃப் த டவுன் என்ன, சிவாஜி கணேசன் வீட்டை சொல்லுங்க ஏலம் விட்டாங்க. சிவாஜி உயிரோடு இருந்திருந்தா அவர் சேர் போட்டு வெளியே உக்காந்துக்கிறாரு, அவர் வீட்டை ஏலம் விடுறாங்க, எப்படி இருந்திருக்கும்? அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது, ஆனா அவங்க சம்பாதிக்கல. அதே தான், அவருக்கு சொந்தமான ஒரு பொருளை அவர் கண்ணு முன்னாலேயே ஏலம் போடுறாங்கன்னா அது எப்பேற்பட்ட மனவேதனையை அவருக்கு ஏற்படுத்தி இருக்கும். மனவேதனையின் உச்சகட்டம். நானா விரும்பி குத்துறது வேற, நானா விரும்பி இந்த ஏத்துக்கொன்றது வேற. என் கண் முன்னாலேயே நான் சம்பாதித்த பொருளை கடனுக்காகவோ வேறு காரணங்களுக்காகவோ ஏலம் விட்டா அதை விட கொடுமை ஒரு மனுஷனுக்கு எதுவும் இருக்க முடியாது. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்திற்கும் தப்புவியும்னு ஜெபிக்கிறான். 23ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தி ஆயிருங்கள். யார் பேரில? இங்க தாவீது யாரை பத்தி சொல்றான்? கர்த்தருக்கு. 24ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும். நல்லா கவனிங்களேன். இப்போ நம்ம பாஸ்டங்களாக்குறோம், சிலர் எப்பவுமே ஐயா இடுப்பு நோவு ஜெபம் பண்ணு, இடுப்பு நோவு ஜெபம் பண்ணுன்னு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே இல்ல, வெறும் ஒரே நோவை சொல்லி ஜெபிப்பாங்க. ஃபர்ஸ்ட் முறை நம்ம அப்படியே உயிரை கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். வாரம் இடுப்பு நோவுன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டவரே இடுப்பு நோவு நல்லா பண்ணுன்னு சொல்லிடுவோம். ஏன்னா அந்த இடுப்பு நோவு என்னன்னு நம்மளுக்கே ஒரு நாள் அந்த இடுப்பு நோவு வரும். அப்போ அவங்க ஐயா இடுப்பு நோவு ஜெபம் பண்ண, அப்பதான் உனக்கே தெரியாம உன் கை இடுப்புக்கு போவோம். ஆமா ஆண்டவரே அந்த இடுப்பு நோவு ரொம்ப கொடுமையானது கர்த்தாவே, அந்த அம்மாக்கும் சுகம் கூட எனக்கும் சுகம் கூட நான் அப்பதான் ஜெபம் பண்ணுவோம். உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரவம் நீ படுறதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆலோசனை வாரி வழங்கிறது ரொம்ப சுலபம். தல்னோவா டோலோ 650 போட்டு கருப்பு காப்பி குடிச்சிட்டு பத்துக்கோ சொல்றது ஈஸி, உனக்கு வந்தா தான் தெரியும். ஆகவே உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை என்ன பண்ணாத, அற்பமா நினைக்காத, அது அருவருக்காத.
ஆண்டவர் அப்படிப்பட்டவர். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். 25 29 வரை. மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுறவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும், பூமியின் எல்லைகளில் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். எல்லைகள் எல்லாம் ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் அது சமூகத்தில் தொழுது கொண்டது. ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுவார். இவ்வளவெல்லாம் யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு. நம்மளுக்கு என்ன இங்க பங்கு? நமக்கும் அந்த யூத மத மார்க்கத்துக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. யாரோ தாவீதை பத்தி, ஏசுநாதரை பத்தி, யாரோ பத்தி காலில இருந்து பேசினுக்கிறார். 7 மணில இருந்து ஏதோ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வரலையாங்க. நேத்து மைக்கேல் ஐயா சொன்னார்ல, குரூப் போட்டோ எடுக்கிறீங்க பெருசா, ஃபர்ஸ்ட் எதை பாக்குறீங்க? மூஞ்சிக்கிட்ட போய் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் எப்படிக்கிறேன்னு பாக்குறது. நான் கண்ணு மூடிட்டு இருக்கிறேனே, நான் கருப்பாக்குறேனே. கருப்பா இருந்தா கருப்பாத்தான் வரும். கல்யாணம் ஆயிட்டு ஒருத்தன் மனைவியை கூப்பிட்டுன்னு போட்டோ பிடிக்க போனான்னா, போட்டோ பிடிச்சிட்டாங்க. 3 நாள் கழிச்சு போட்டோ வந்துடுச்சு. எடுத்துன்னு வந்து பொண்டாட்டி கிட்ட காட்டிக்கிறான். பொண்டாட்டி போட்டோவை பார்த்துட்டு ஒரே திட்டான். என்ன போட்டோகிராஃபர் அவன், இப்படி பிடிச்சி வச்சுக்கிறான், எத்தனை அவன் மூஞ்சிலே விசிரச்சிட்டு வா அப்படின்ட்டு பொண்டாட்டி திட்டினாலாம். புருஷனுக்கு புத்தி இருந்துக்கணும், அதை அங்கே கீழ்ச்சி போட்டுக்கணும். அதை எத்தனை எங்க போனான்? போட்டோகிராஃபர் கிட்ட போனான். என்னடா போட்டோ பிடிச்சி வச்சுக்கிற, என் பொண்டாட்டி மூஞ்ச சட்டியில இருக்கிறது தான் அழைப்பில் வரும் அப்படின்னு கூலா சொல்லி அனுப்பிட்டான்னா. இந்த மனுஷனுக்கு புருஷனுக்கு அவங்கிட்டையும் புத்தி வரல. என்னடா சொல்ற, சட்டியில இருக்கிறது தான் அழைப்பில வரும். அத்தை தூக்கி நேரம் அங்க வந்தானா வைஃப் கிட்ட, என்னையா சொன்னா அவன் போட்டோகிராஃபர், திருப்பின் போட்டோ பிடிக்கிறான். இல்லையம்மா, சட்டியில இருக்கிறது தான் அழைப்பில வரோன்ட்டான். சோத்திராண்டவரே சோத்திரம். என் பங்கு என்ன இந்த 22ஆம் சங்கீதத்துல? நான் எங்க இருக்கிறேன்? பிரதர் 29ஆம் வசனம் படிங்க. 30 படிங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். 31 அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்றும் பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அந்த சந்ததி நீயும் நானும் தான். 30ஆம் வசனம், நீயும் நானும் தான். அதுல நீயும் நானும் தான் வந்துட்டோம். ஒரு சந்ததி தோன்றும், அவருடைய அன்பை இந்த உலகத்துக்கு அறிவிக்கும். ஒரு சந்ததி தோன்றும், அவர் சிலுவை மரணத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்கும். ஒரு சந்ததி தோன்றும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நிற்கும். அந்த சந்ததி நீயும் நானும் தான். யாவரும் எழுந்திருப்போம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி வாய் திறந்து கர்த்தரை சோத்தரிப்போம். சத்தமாய் வாய் திறந்து கர்த்தரை சோத்தரிப்போம். ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. கோடி 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 சோத்திரங்கள் சோத்திரங்கள் சோத்திரங்கள். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உமக்கே நன்றி, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை, உமக்கே ஆராதனை. சோத்திரம் 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 அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் 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 சோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ஐயா, எனக்காக இவ்வளவு பாடுகளை சிலுவையிலே பட்டீரே, உமக்கு நன்றி. தாவீதை பயன்படுத்தி இதை தீர்க்க தரிசனமாய் உரைத்தீரே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. ஆமாண்டவரே, பிறக்க போகிற சந்ததி என்று சொல்லி எங்களுக்கு இடம் வைத்தீரே, நன்றி. இந்த ரட்சிப்பிலே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீரே, உமக்கு நன்றி.
நாங்கள் உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய சிலுவையின் செய்தியை எங்களுக்கு சுற்றி இருக்கிற கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் அறிவிக்கிறவர்களாய், உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய், சுவிசேஷகர்களாய், சத்தியத்தை அறிவிக்கிற ஆண்டவரே போர் வீரராய் எங்களை பயன்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. சோத்திரம். வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.